Class 7 Sanskrit New NCERT syllabus தீபகம் புக்கினுடைய lesson 8 தான் பார்க்க போறோம். அஷ்டமஹ பாட்டஹ. லெசனோட பேரு ஹிதம் மனோஹாரி ச துர்லபம் வச்சஹ. ஸோ வச்சஹ அப்படின்னா ஒரு ஸ்பீச், பேசக்கூடியது. ஸோ இப்போ எப்படி புரிஞ்சுக்கணும்? இது வச்சஹ ஹிதம் மனோஹாரி ச துர்லபம். துர்லபம் அப்படின்னா ரொம்ப ரேர் ஆனதுன்னு அர்த்தம். அதாவது ரொம்ப அரிதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப கிடைக்க முடியாதது. ஸோ ஹிதம் அப்படின்னா ஒரு பெனிஃபிஷியலான, அதே சமயத்தில் மனோஹாரி ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு வார்த்தை. ப்ளசண்ட்டாகவும் அதே சமயத்தில் பெனிஃபிஷியலாகவும் இருக்கிறது அப்படின்றது துர்லபம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆக்சுவலாக ஒரு சூக்தி. சூக்தி அப்படின்னா ப்ரோவப் இல்லையா? சு ப்ளஸ் உக்தி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சு அப்படின்னா குட் அண்ட் எக்ஸலண்ட் அப்படின்ற மாதிரி அர்த்தம். உக்தி அப்படின்னா ஒரு சேயிங்ஸ், ஒரு எக்ஸ்பிரஷன், ஒரு ஸ்பீச். அப்போ நல்ல ஒரு சேயிங்ஸை நம்ம என்னன்னு சொல்கிறாங்க? சூக்தி, ப்ரோவப்ஸ்ன்னு சொல்லலாம் நம்ம இங்கிலீஷில். இந்த ஹிதம் மனோஹாரி ச துர்லபம் வச்சக அப்படின்றதே ஒரு ப்ரோவப் தான். அப்போ இந்த லெசனில் நம்ம நிறைய ப்ரோவப்ஸை படிக்க போகிறோம். லைஃபுக்கு நம்மளுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ப்ரோவப்ஸ், நல்ல விஷயங்களை நம்ம கற்றுக்க போகிறோம். லெசன் பார்க்கலாம். ஆச்சாரிய அத்ய மம மாதா மாம் ஏகாம் சூக்திம் பாட்டித்தவதி சத்தியம் வத் தர்மம் சர இதி. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் சார் கிட்ட சொல்கிறாங்க, சார் அத்ய இன்னைக்கு மம மாதா என்னுடைய அம்மா மாம் எனக்கு ஏகாம் சூக்திம் பாட்டித்தவதி எனக்கு ஒரு ப்ரோவப், சூக்திம் சொன்ன இல்லையா, ஒரு ப்ரோவப் சொல்லி கொடுத்தாங்க. அந்த ப்ரோவப் என்னன்னா சத்தியம் வத தர்மம் சர. அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்தியத்தை பேசு, தர்மத்தை சர அப்படின்னா கடைப்பிடி, அதை நடத்தி வாழு அப்படின்னு சொல்றாங்க. தர்மத்தோட வாழு, தர்மச்சர இதி. அப்படி சொல்லும் போது ஒரு குழந்தை என்ன கேட்கிறா, ஆச்சாரிய சூக்திஹி இத்யுக்தே கஹ அபிப்பிராயஹ. ஆச்சாரிய சூக்தி அப்படின்னா என்ன மீனிங்னு கேட்குறான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்குறான். ஒன்று டீச்சர் அதுக்கு என்ன பதில் சொல்றாரு பாருங்க. சூக்திஹி இத்யுக்தே சுந்தரம் வச்சனம். சூக்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? சுந்தரம் வச்சனம், ரொம்ப அழகான வார்த்தைகள்னு அர்த்தம். சூக்திஷு ஜீவன மூல்யானி நிஹிதானி பவந்தி. ஸோ சூக்திஷு அப்படின்னா அந்த சூக்தியில், ப்ரோவப்ஸில் ஜீவன மூல்யானி அதாவது லைஃபுக்கு தேவையான நிறைய வேல்யூஸ், நிஹிதானி பவத்தினா எம்பெடட் அர்த்தம் அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரோவப்ஸில் லைஃபுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. அப்போ ஒரு பையன் கேட்குறான், மகோதயே சூக்தய அஸ்மான் சன்மார்க்கம் பிரதி நயதி இதி அகம் ஸ்ருத்தவான். மகோதய சூக்தய, மகோதயே டீச்சர், சூக்தய அதாவது இந்த ப்ரோவப்ஸ் இருக்கு இல்லையா, அஸ்மான் சன்மார்க்கம், சன்மார்க்கம்னா நல்ல மார்க்கத்தில், நல்ல வழியிலன்னு அர்த்தம். ஸோ எங்களை, இந்த சூக்தி அப்படின்றது எங்களை நல்ல வழியில, சன்மார்க்கம் பிரதி நயந்தி, நயந்தினா கொண்டு போறதுன்னு அர்த்தம். எங்களை நல்ல வழியில கொண்டு போகும். இதி அகம் ஸ்ருத்தவான், இப்படி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். சத்தியம் சூக்தியாக ஜீவனே அஸ்மாக்கம் மார்க்கதர்ஷனம் குருவந்தி. அதுக்கு டீச்சர் என்ன சொல்றாரு, ஆமா நீ கேட்டது உண்மைதான், சத்தியம். சூக்தியாக, இந்த சூக்தி என்ன பண்ணுது, ப்ராப்ஸ் என்ன பண்ணுது, ஜீவனே அஸ்மாக்கம் மார்க்கதர்ஷனம் குருவந்தி. லைஃபை பத்தின மார்க்கதர்ஷனம்னா கைடன்ஸ்ன்னு அர்த்தம். லைஃபை பத்தின கைடன்ஸை நம்மளுக்கு அது கொடுக்குதுன்னு சொல்றாங்க. குருவந்தி நம்மள லைஃபை நல்ல வழியில கைட் பண்ணுது. சன்ஸ்கிருத சாகித்யே சூக்தினாம் பாண்டாகாரக அஸ்தி. சன்ஸ்கிருத சாகித்ய அதாவது இந்த சான்ஸ்கிரிட்டினுடைய லிட்ரேச்சர்ல பார்க்கும்போது சூக்தினாம் அப்படின்னா சூக்தியினுடைய பாண்டாகாரக அப்படின்னா ஒரு ட்ரெஷரே இருக்கு, நிறைய சூக்தி இருக்கு சான்ஸ்கிரிட்ல அப்படின்றத சொல்றாரு. ஆச்சாரிய அஸ்மாசு குதூகலம் வர்ததே வயம் ஏதாக சூக்திஹி பட்டாமஹ. ஒரு குழந்தை என்ன சொல்றா, ஆச்சாரியே டீச்சர் அஸ்மாசு குதூகலம் வர்ததே, எங்களுக்கு இப்போ ரொம்ப கியூரியஸா இருக்கு, இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப கியூரியஸா இருக்கு. வயம் ஏதாக சூக்திஹ படாமஹ, நம்ம இந்த சூக்தியெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு ஒரு குழந்தை கேட்குறா. அதுக்கு டீச்சர் என்ன சொல்றாரு பாருங்க, ந கேவலம் பட்டாமஹ அப்பி தூ ஸ்மராமஹ ஜீவனே ஆச்சராமஹ ச.
இதை நம்ம படிக்கிறது மட்டும் கிடையாது, இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு லைஃப்பில் அதை நம்ம ப்ராக்டிஸும் பண்ணலாம் அப்படின்னு டீச்சர் சொல்கிறார். இப்போ நம்மளுக்கு நிறைய ப்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பற்றின பதச்சேத்தக கொடுத்துருக்காங்க, அன்வயக கொடுத்துருக்காங்க, பாவார்த்தை கொடுத்துருக்காங்க. இப்போ பதச்சேத்தக என்னன்றது நான் உங்களுக்கு நிறைய கிளாஸஸில் சொல்லியிருக்கேன். பதச்சேத்தக அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கொடுத்துருக்குற அந்த ப்ராவர்பை அழகாக பிரித்து நம்மளுக்கு அதை செப்பரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அன்வயக அப்படின்றது அந்த ப்ராவர்பை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற வகையில் ப்ரோஸ் ஆர்டரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ராவர்ப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதில் நிறைய வார்த்தைகள் மறைஞ்சிருக்கும், அதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி அதுக்குள்ளே இருக்கும் இல்லையா, அதுவும் இந்த அன்வயகளை நம்மளுக்கு பிரித்து அதை எழுதி கொடுத்துருவாங்க. ப்ரோஸ் ஆர்டர் அப்படின்னு அர்த்தம். அதனுடைய பாவார்த், இந்த ப்ராவர்ப்க்கு என்ன மீனிங் அப்படின்றது உங்களுக்கு எல்லா ப்ராவர்ப்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப இன்னும் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, மாதா பூமிஹி புத்ரோ அகம் பிருத்திவியாக. மாதா பூமிஹி புத்ரோ அகம் பிருத்திவியாக. ஸோ பதச்சேத்தக பாருங்க, மாதா பூமிஹி புத்ரோ அகம். இந்த புத்ரோ அகம் எப்படி எழுதியிருக்காங்க, அது நமக்கு எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்க, புத்ரஹ அகம் பிருத்திவியாக. இப்போ அன்வயகால நம்மளுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பூமிஹி மாதா அஸ்தி. ஸோ நான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு என்ன சொன்னேன், அன்வயகால ப்ராவபிள், அதாவது சூக்தியில் மறைஞ்சிருக்கக்கூடிய வார்த்தையை நம்ம அன்வயகால பிரித்து எழுதுவோம். அப்போ பூமிஹி மாதா அஸ்தி, அதுதான் நமக்கு பிராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த பூமி அப்படின்றது நமக்கு மாதாவாக இருக்குது, நம்மளுடைய அம்மாவாக இருக்கிறது வந்து இந்த பூமி. அகம் பிருத்வியாக புத்திர அஸ்மி. நாம் எப்படி இருக்கோம், நம்ம இந்த பூமியினுடைய புத்திரர்கள், பிள்ளைகளாக இருக்கும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் சூக்தி. பாவார்த்த பாருங்க, பிருத்வி அஸ்மான் மாதா ஈவ லாலயதி பாலயதி ச. ஏன் இந்த பூமியை நம்மளுடைய அம்மா மாதிரி அப்படின்னு சொல்கிறோன்னா, பிருத்திவி இந்த பூமி அஸ்மான் மாதா ஈவ, ஈவன்னு அந்த மாதிரின்னு அர்த்தம், நம்மளுடைய அம்மா மாதிரியே லாலயதி பாலயதி ச, நம்மளை என்ன பண்ணுது, நர்ச்சர் பண்ணுது, நம்மளை வளர்க்குது, நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது, எல்லாமே வந்து இந்த பூமி நம்மளுக்கு பண்ணுது. அத்தக பூமிஹி அஸ்மாக்கம் சர்வேஷாம் மாதா அஸ்தி. அதனால தான் இந்த பூமியை நம்ம எல்லாருடைய அம்மாவா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். வயம் சர்வே அஸ்யாக பிருத்வியா சந்தானாக ஸ்ம. நம்ம எல்லாரும் இந்த பூமியினுடைய சந்தானாக அப்படின்னா குழந்தைகள்னு அர்த்தம். இந்த பூமியினுடைய, இந்த பூமி மாதாவினுடைய குழந்தைகள் நம்ம எல்லாரும் அப்படின்னு சொல்றாங்க. ஏஷா சர்வதா பூஜ்யா அஸ்தி. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும், எப்பயுமே நம்மளுடைய பூமி மாதாவை எப்பயுமே நம்ம வர்ஷிப் பண்ணணும், பூஜை பண்ணணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் சுக்தி. செகண்ட் ஒன் பாருங்க, ந ரத்னம் அன்விஷ்யதி மிருக்யதே ஹி தத். ந ரத்னம் அன்விஷ்யதி மிருக்யதே ஹி தத். பதச்சேத்தக பாருங்க, இந்த ரத்னம் அன்விஷ்யதி எப்படி பிரிச்சிருக்காங்க, ந ரத்னம் அன்விஷ்யதி, இந்த இடத்துல அன்றது மறைஞ்சிருக்கு இல்லையா, ரத்னம் அன்விஷ்யதி மிருக்யதே ஹி தத். அன்வயக ப்ரோஸ் ஆர்டர் பாருங்க, ரத்னம், ரத்னம் அப்படின்னா விலை உயர்ந்த அந்த ப்ரிஷியஸ் ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை சொல்றாங்க. ரத்னம் ந அன்விஷ்யதி. அன்விஷ்யதி அப்படின்னா தேடி போறது. இந்த ரத்தின கற்கள் இருக்கு இல்லையா, அதாவது இந்த உயர்ந்த இந்த ப்ரீஷியஸான ஸ்டோன்ஸ் வந்து யாரையும் தேடி அது போகாது. தத் மிருக்யதேஹி, மிருக்யதே அப்படின்னா அதை தேடி வருவாங்கன்னு அர்த்தம். மிருக்யத்தேன்னு அது தேடப்படுற ஒரு பொருளாக இருக்கு. அதாவது இந்த ரத்தினம், இந்த மாதிரியான ஸ்டோன்ஸை யாரும் தேடி போகிறது கிடையாது. இந்த ஸ்டோன்ஸு யாரையும் தேடி போகிறது கிடையாது, அது இருக்கிற இடத்துல தான் இருக்கும், ஆனால் அதை தேடி தான் எல்லாரும் வருவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதனுடைய பாவார்த்தை பார்த்தா இன்னும் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஹீரா காதினி ரத்னானி கிராஹக்கஸ்ய அன்வேஷனம் ந குர்வந்தி அபிது கிராஹக்காக ஏவ ரத்னானாம் அன்வேஷனம் குர்வந்தி. இப்போ நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். இதை எப்படி பிரிக்கணும், ஹீரக ஆதினி அப்படின்னா, ஹீரக் அப்படின்னா வந்து டைமண்ட் ஸ்டோன், ஹிந்தியில் நம்ம ஹீரான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டைமண்ட் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதை சொல்கிறாங்க. ஹீரகாதினி அப்படின்னா அந்த டைமண்ட் ஸ்டோன் மாதிரியான ஜெம் ஸ்டோன்ஸ் எல்லாம், அந்த மாதிரியான ஆதினி, அந்த மாதிரியான ரத்னானி, அந்த மாதிரியான ஜெம் ஸ்டோன்ஸு கிராஹக்கஸ்ய அன்வேஷனம் ந குர்வந்தி, அது கஸ்டமரை தேடி அது போகிறது கிடையாது. கிராஹக்கஸ்ய அன்வேஷனம் ந குர்வந்தி அபிது, ஆனால் என்ன நடக்குது, கிராஹக்காக, அந்த கஸ்டமர்ஸ் அந்த பொருளை வாங்கிறதுக்காக, கிராஹக்காக ஏவ ரத்னானாம் அன்வேஷனம் குர்வந்தி, இந்த ஜெம் ஸ்டோன்ஸையை தேடி வராங்க.
ஸோ அதனால என்ன சொல்ல வராங்க, ததைவ அஸ்மாசு யதி குணாஹ சந்தி தர்ஹி குணக்யா ஸ்வயமேவ அஸ்மான் அன்விஷ்ய ஆகச்சந்தி. ததைவ தத் பிளஸ் ஏவ. ஸோ அதனால் அஸ்மாசு எதி குணாக, அதனால் நாம் நல்ல குணமுடையவர்களாக இருந்தோம், இந்த ஜெம் ஸ்டோன்ஸ் மாதிரி நல்ல குணமுடையவர்களாக இருந்தோம் அப்படின்னா எதி குணாக சந்தி தர்ஹி அப்போ என்ன நடக்கும், குணக்யாக, அதாவது நல்ல குணமுடைய மனிதர்கள், நீங்கள் நல்ல குணமுடையவர்களாக இருக்கிறதுனால நல்ல குணமுடைய மனிதர்கள் என்ன பண்ணாங்க, இந்த வர்ச்சுவஸ் பர்சன், குட் பீப்புள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வர்ச்சுவஸ் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, ஸ்வயமேவ அஸ்மான் அன்விஷ்ய ஆகச்சந்தி, அவங்களே தன்னை தானே என்ன பண்ணுவாங்க, உங்களை தேடி உங்ககிட்ட வருவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நல்ல மக்களை தேடி எல்லாருமே வருவாங்க, நம்ம யாரையும் தேடி போக வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்றத இந்த 2வது சூக்தியில் நம்மளுக்கு சொல்லித்தராங்க. தேர்ட் ஒன் பாருங்க, ஷரீரமாத்யம் கலு தர்ம சாதனம். பதச்சேதக ஷரீரம் ஆத்யம் கலு. இந்த ஷரீரம் ஆத்யம் எப்படி பிரிச்சிருக்காங்க, ஷரீரம் பிளஸ் ஆத்யம், கலு தர்ம சாதனம். அன்வய ஷரீரம் கலு, ஷரீரம் கலுனா இந்த உடம்பு தான், ஷரீரம் கலு இந்த உடம்பு தான், ஆத்யம் ஆத்யம்னா ரொம்ப பிரதானம், ஃபஸ்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப முதன்மையானதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஆத்யம். தர்ம சாதனம் ரைட்டியஸ்னஸ், அதாவது உன்னுடைய உடம்பு தான் உன்னுடைய தர்மத்துக்கான முதல் சாதனமாக இருக்குது, முதல் பொருளாக இருக்குது. நீ நல்ல வழியில் இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எதை பாதுகாக்கணும், நம்மளுடைய சரீரத்தை பாதுகாக்கணுன்றதை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. ஷரீரமாதியம் கலு, கலு அப்படின்னா இண்டீட் அதுதான் அப்படின்ற மாதிரி, ஷரீரமாதியம் கலு தர்ம சாதனம். பாவார்த்த பாருங்க, எதி அஸ்மாக்கம் ஷரீரம் ஸ்வஸ்தம் அஸ்தி. ஸோ ஒருவேளை நம்மளுடைய உடம்பு ரொம்ப ஸ்வஸ்தம் ஹெல்தியாக இருக்குது அப்படின்னா தர்ஹி வயம் ஸ்வகர்த்தவசிய பாலனம் கர்த்தும் சக்னுமஹ. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய டியூட்டியை ஸ்வகர்த்தவசிய நம்மளுடைய டியூட்டியை பாலனம் கர்த்தும் சக்னும் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு பாசிபிளாக இருப்போம். நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்மளால் எல்லா வேலைகளையும் செய்ய முடியும் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. यदि अस्माकं शरीरं स्वस्थम् अस्ति तर्हि वयं स्वकर्तव्यस्य पालनं कर्तुं शक्नुमः. अतः therefore அதனால अस्माभिः स्वशरीरस्य रक्षा सर्वदा करणीयाः. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், எப்பவுமே நம்மளுடைய உடம்பை ரக்ஷா ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். எப்பவுமே நம்ம உடம்பை நல்ல ஆகாரம் சாப்பிட்றது, இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடாம, பேக்கடு ஐட்டம்ஸ்லாம் சாப்பிடாம, அம்மா செஞ்சு தரது கீரை, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி நல்லதாக சாப்பிட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்ம உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்கணும். ஏர்லியில் எழுந்திருக்கணும், ஃபோன் நிறைய பார்க்கக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாலே நம்ம உடம்பு ஹெல்தி ஆகிடும் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. அத்தக அஸ்மாபி ஸ்வசரீரஸ்ய ரக்ஷா சர்வதா கரணீய யதஹ ஷரீரம் ஏவ. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, ஷரீரம் ஏவ, இந்த உடம்பால் தான் நீ என்ன பண்ண முடியும், தர்ம பாலனசிய பிரதமம் சாதனம் அஸ்தி. அதனால தான் இந்த உடம்பை தர்மம் செய்யறதுக்கான, அதாவது தர்மம்ன்றது இந்த இடத்துல அவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, நீ கரெக்டாக நல்லபடியாக வர்ச்சுவஸாக வாழ்கிறதுக்கான ஃபஸ்ட்டு சாதனம், ஃபஸ்ட்டு பொருளே உன்னுடைய உடம்பு தான் அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஷணஷஹ கணஷைவ வித்யா மர்த்தம் ச சாதயேத். பதச்சேத்தக பாருங்க, க்ஷணஷஹ கணஷஹ ச ஏவ வித்யாம் அர்த்தம் ச சாதயேத். அன்வய ஷணஷஹ அப்படின்னா ஒரு மூமெண்ட், ஒரு நொடி நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு நிமிஷமும் இந்த ஷணத்தில் வருது. ஏவ வித்யாம் கணஷஹ ஏவ அர்த்தம் ச சாதயேத். என்ன சொல்கிறாங்க, நம்ம ஒரு மூமெண்ட்டும் ஏவ வித்யாம், ஒரு மூமெண்ட்டும் நம்ம இந்த வித்யா நாலேஜை நம்ம வளர்த்துக்கணும். எந்த ஒரு நிமிஷமாக இருந்தாலும் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய நாலேஜை வளர்த்துக்கணும். அதுதான் வித்யாம்னு சொல்கிறாங்க. ஷணஷஹ ஏவ வித்யாம் கணஷஹ ஏவ. அப்படி இருக்கும்போது கணஷஹ அப்படின்னா ஒரு பார்ட்டிகளும் நீ படிச்சுட்டு வர இல்லையா, படித்ததுக்கப்புறம் என்ன ஆகும், ஒரு நிமிஷமும்
ஏவ அர்த்தம் ச சாதியத்தை, உனக்கு வந்து சம்பாதிக்கலாம், உனக்கு நல்ல வந்து ஒரு வெல்த்தை சேர்க்கலாம், சொத்து சுகத்தை சேர்க்கலாம். இதெல்லாம் எப்போ உனக்கு கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக எஜுகேஷன் இருந்தால் தான் கிடைக்கும். அதனால் நம்ம ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ணாமல் நம்மளோட நாலேஜை வளர்த்துக்கணும். நாலேஜை வளர்த்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயத்துலையும் உனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா நல்ல ஒரு வெல்த்து கிடைக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. ஷனஷக கணஷகேவ வித்யாமர்த்தம் ச சாதியேத். இப்போ என்ன பாருங்க, இந்த பாவார்த்தை பார்க்கும்போது நமக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஞானம் பிராப்தும் சமயசிய நிரந்தரம் உபயோக கரணிய, அதாவது சமயசிய இந்த நேரத்தினுடைய நிரந்தரம் உபயோகம். ஸோ நேரத்தை நம்ம கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் கண்டினியூஸாக டைமை என்ன பண்ணணும், ஞானம் பிராப்தும் நம்மளுடைய நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். உபயோக கரணிய. ஏகஸ்ய அப்பி க்ஷணஸ்ய நாசக ந கரணியः. நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏகஸ்ய அப்பி, ஒரு நிமிஷம் கூட, க்ஷணஸ்ய நாசக, நாசகனா வேஸ்ட் பண்ணுறது, நாசக ந கரணியः. ஏவம் ஏவ, அதே மாதிரி யதி கோ அப்பி தனஸ்ய சங்கிராத் கர்த்தும் இச்சதி தர்ஹி சக நிரந்தரம் ரூப்யகஸ்ய சங்கரணம் குறியாத். அதே மாதிரி தான் எதி கோப்பி தனசிய சங்கிரகம் கர்த்தும் இச்சதி, யாராவது ஒருத்தர் தனம் வெல்த்தை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும், தர்ஹி சக நிரந்தரம் ரூபகஸ்ய சங்கரணம். ஸோ கண்டினியூஸாக அவங்களும் அதை சேர்த்து வைக்கணும். ஸோ சேர்த்து வைக்கணும். அதே மாதிரி நாலேஜை சேர்த்து வைக்கும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெல்த்து கிடைக்கும். வெல்த்தை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும், கண்டினியூஸாக நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கணுன்றதை இதில் சொல்லித்தராங்க. இதில் இன்னொரு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஷன தியாகோ குதஹ வித்யா கன தியாகோ குதஹ தனம். ஸோ இதில் என்ன புரிஞ்சுக்கணும், ஷன தியாகோ, அதாவது நீ ஒரு மொமெண்ட் நீ தியாகம் பண்ணுற, ஒரு நிமிஷத்தை நீ தியாகம் பண்ணிட்ட, வேஸ்ட் பண்ணிட்ட அப்படின்னா குதோ வித்யா அப்படின்றத குதஹ வித்யா, எங்கேருந்து உனக்கு வித்யா கிடைக்கும், எங்கேருந்து உனக்கு நாலேஜ் கிடைக்கும். நீ இந்த டைமை வேஸ்ட் பண்ண அப்படின்னா உனக்கு எங்கேருந்து நாலேஜ் கிடைக்கும். அதே மாதிரி கனத்தியாகோ குதஹ தனம், இருக்கிற எல்லாத்தையும் நீ வேஸ்ட் பண்ணிட்ட, சேவ் பண்ணலை அப்படின்னா எங்கேருந்து உனக்கு தனம் கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க இந்த ப்ராவர்பில். நெக்ஸ்ட் ப்ராவர்ப் பார்க்கலாம். சுகா அர்த்தினஹ குதோ வித்யா குதோ வித்யார்த்தினஹ சுகம். பதச்சேத்தக சுகா அர்த்தினஹ குதோ அப்படின்றத நம்ம எப்படி பிரிக்கிறோம், குதஹ அப்படின்னு பிரிக்கிறோம். குதஹ வித்யா குதஹ வித்யார்த்தினஹ சுகம். அன்வய பாருங்க. சுகா அர்த்தினஹ வித்யா குதஹ பவேத். குத்தக அப்படின்னா எங்கே, வேர் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, சுகா அர்த்தினக, சுகமாக இருக்கணும், நான் ஹாப்பியாக இருக்கணும், நான் ஹார்ட் ஒர்க்லாம் பண்ண மாட்டேன், நான் தூங்குவேன், நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுவேன், மொபைல்ஸ் பார்ப்பேன், இந்த மாதிரி சுகமாக சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வித்யா குத்தக, எங்கேருந்து உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும், குத்தக பவேத் கேட்குறாங்க. அதே மாதிரி வித்யார்த்தினக, உனக்கு நாலேஜே இல்லை, நீ பெரியவன் ஆகிட்ட, உன்கிட்ட எந்த வேலையும் இல்லை, சுகம் குத்தக பவேத், உனக்கு எப்படி சந்தோஷம் கிடைக்கும், நம்மக்கிட்ட நாலேஜ் இல்லை, நம்மளுக்கு எந்த வேலையும் தெரியாது அப்படின்னா உனக்கு சந்தோஷம் மட்டும் எப்படி கிடைக்கும்னு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. பாவார்த்தை பாருங்க. யஹ சதைவ சுகம் இச்சதி, யார் ஒருத்தன் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறான், எனக்கு இப்படிலாம் படிக்க பிடிக்காதுப்பா, நான் ஜாலியாக தான் இருக்கணும் அப்படின்னு யார் ஒருத்தன் நினைக்கிறானோ, யஹ சதைவ சுகம் இச்சதி பரிஷ்ரம்னா கரோதி, அதே மாதிரி ஹார்ட் ஒர்க்கும் பண்ணலை, ஆலசிய அலசக அஸ்தி, அதே மாதிரி ரொம்ப லேசியாகவும் இருக்கான், ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டேங்கிறான், சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறான், லேசியாகவும் இருக்கிறா. சக கதம் வித்யாம் பிராப்தும் சக்னோதி, அவனுக்கு எப்படி எஜுகேஷன் கிடைக்கும். அத்தக, அதனால் யஹ ஞானம் லப்தும் இச்சதி, அப்போ அதனால் யார் உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, ஆலசியம் சுகம் ச தியக்துவா நிரந்தரம் வித்யார்ஜனம் குறியாத், அதனால் யார் நாலேஜ் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க என்ன பண்ணணும், ஆலசியம் சுகம் ச, ஸோ ஆலசியம் லேசினஸ், இந்த சந்தோஷமாக இருக்கணுன்ற அந்த எண்ணத்தையும் தியக்துவா, தியக்துவானா சோடுக்கர், லீவ் பண்ணிடுங்க, அந்த எண்ணத்தை விட்டுட்டு நிரந்தரம் வித்யார்ஜனம் குறியாத், ஆல்வேஸ் என்ன பண்ணணும், எஜுகேஷனை நோக்கி, வித்யார்ஜனம்னா கல்வியை கற்றுக்கணும் அப்படின்னு செய்யணும், கற்றுக்கணும், கல்வியை கற்றுக்கணும்னு சொல்கிறோம். அர்ச்சனம் அப்படின்னா பர்சீவிங்னு அர்த்தம். ஸோ அந்த எஜுகேஷனை நீங்கள் பர்சீவ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். குணாக பூஜா ஸ்தானம் குணீஷு ந ச லிங்கம் ந ச வயஹ.
குணாக பூஜாஸ்தானம் குணீஷு நச்ச லிங்கம் நச்ச வயக. இது படிக்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இருந்தாலும் பதச்சேத்தக பாருங்க. குணாக பூஜாஸ்தானம் குணீஷு நச்ச லிங்கம் நச்ச வயக. ஸோ எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் நம்மளுக்கு அப்படியே வந்துருச்சு. அன்வயக பாருங்க. குணீஷு குணாக ஏவ பூஜாஸ்தானம். ஸோ குணீஷு அப்படின்னா அமாங் தி வர்ச்சுஸ், நிறைய நல்ல ஒழுக்கம் நல்ல ஹேபிட்ஸ் இருக்கிற அந்த மக்களுக்குள்ள. குணாக ஏவ பூஜாஸ்தானம். எப்பயுமே யாருக்கு வந்து நம்ம பூஜை பண்ணணும், பூஜைன்னா இந்த இடத்துல என்ன மீன் பண்ணுறாங்க, ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம். யாருக்கு? மெயின் மக்களுக்கு, நல்ல பீப்புளுக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், குட் வர்ச்சுவஸ் பீப்புளுக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் இல்லையா. குணாக ஏவ பூஜாஸ்தானம் பவந்தி குணேஷு. ஸோ இந்த இடத்துல படிச்சிங்கன்னா இன்னும் கரெக்டாக இருக்கும். குணீஷு அப்படின்னா நல்ல பீப்புள் இருக்காங்க, குட், எல்லாருமே வர்ச்சுவஸ் பீப்புள். இந்த மாதிரி வர்ச்சுவஸ் பீப்புள் இருக்கும்போது லிங்கம் அப்படின்னா ஜெண்டர் பார்க்கறது, அவங்க பையனா பொண்ணா அப்படின்ற ஒரு பேதம் இருக்காது. ஏன்னா அவங்க நல்லவங்க, மேன் மக்கள், அவ்வளவுதான். அதே மாதிரி வயகச்சனா பவதி, வயசும் பார்க்கக்கூடாது. சின்னவங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி நல்ல குணங்கள் உடையவங்க நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும், ரெஸ்பெக்ட் பண்ணணுன்றதை சொல்லியிருக்காங்க. நல்ல குணங்களும் பெரியவங்க தான் இருக்கணும், எல்டர்லி பீப்புளை தான் நம்ம வணங்கணும், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்க சின்னவங்களா இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க பூஜா ஸ்தானம், அவங்களுக்கு ஒரு பூஜைக்குரிய ஸ்தானம் கொடுக்குறோம். பாவார்த்தம் பாருங்க. குணானாம் சர்வதா ஏவ ஆதாரக பவதி. குணானாம் அதாவது இந்த வர்ச்சுவஸ் பீப்புளில் எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ண ஆதரக அப்படின்னா ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மக்களாக இருக்காங்க. குணவான் ஜனக புருஷக ஸ்திரீவா பவேத். அப்போ குணவான் ஜன நல்ல ஒரு ஜனங்களா இருக்காங்க, நல்ல ஒரு குட் வர்ச்சுவஸ் பீப்புளா இருக்கும்போது புருஷக ஸ்திரீவா பவேத், அவங்க பாயா இல்லை கேர்ளா அப்படின்ற பேதம் கிடையாது. பவேத் பாலக விருத்தக வா பவேத், அதே மாதிரி அவங்க குழந்தைகளா பெரியவங்களா அப்படின்ற ஒரு பேதமும் கிடையாது. சக சர்வதா பூஜனியக ஏவ பவதி, அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க, எல்லாரும் பூஜை செய்யக்கூடியவங்களா இருக்காங்க. பூஜை செய்யக்கூடியவங்க என்ன மீன் பண்றாங்க, ரெஸ்பெக்ட் கொடுக்கக்கூடிய மக்களா இருக்காங்க. ஆதரஸ்ய கிருத்தே லிங்கம் ஆயுஹு வ மகத்துவபூர்ணம் ந பவதி. ஆதரஸ்ய கிருத்தே அதாவது ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது என்ன ஜெண்டரா இருந்தாலும் சரி, ஆயுஹு என்ன வயசா இருந்தாலும் சரி, மகத்துவபூர்ணம் ந பவதி அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, நல்லவங்களா இருந்தா மட்டும் போதும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ம ப்ரூஹி தீனம் வச்சக. பதச்சேத்தக பாருங்க. ம ப்ரூஹி தீனம் வச்சக. அன்வயகளை நமக்கு துவம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. துவம் அப்படின்னா நீங்கள் அர்த்தம், நீ. தீனம் வச்சக ம ப்ரூஹி, அதாவது தீனம் வச்சகனா மீன் வேர்ட்ஸ். அதாவது மீன் வேர்ட்ஸ்னா இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரியான வேர்ட்ஸும் ஒருத்தவங்களை குறை சொல்கிற மாதிரி ஒருத்தவங்களோட மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரியான வேர்ட்ஸ் தான் இங்கே மீன் வேர்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. துவம் நீ, தீனம் வச்சக ம ப்ரூஹி அந்த மாதிரியான வார்த்தைகளை பேசாதே, அவ்வளோதான் இந்த ப்ராவர்ப். பாவர்த் பாருங்க. சமாஜே சர்வவிதா ஜனாக பவந்தி. இந்த சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மக்கள் இருக்காங்க. சர்வவிதா அப்படின்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து இருக்காங்க. கேச்சித் சகாயம் குருவந்தி, கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. கேச்சித் கேவலம் விகத்தனம் குருவந்தி, சில பேர் என்ன பண்ணுவாங்க, வெறும் பிராகிங் அப்படின்னா தற்பெருமை பேசுறது, அவங்கள பற்றி மட்டுமே பேசுறது, வீணா பேசிக்கொண்டு இருப்பாங்களா, அதுதான் பிராகிங். விகத்தனம் குருவந்தி. அத்தக ஸ்வாபிமானி ஜனக, அதனால சில பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க சில பேர் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும், ஸ்வாபிமானி ஜனக செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கக்கூடிய மக்களா இருந்தோம் அப்படின்னா எஸ்ய கஸ்யாபி புறத்தக இந்த மாதிரி மக்கள் கிட்ட போய் சகாயஸ்ய யாச்சனம் ந குறியாத், ஹெல்ப் கேட்டு நிக்காதீங்க, எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு ஹெல்ப் கேட்டு நீங்க நிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க வந்து மீன் வேர்ட்ஸ் அதாவது தீனம் வச்சக பேசிடுவாங்க, அதனால நீங்க என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி போகாதீங்கன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி பேசுற மக்களுக்கான ப்ரோவப் தான் இது, யாரையும் நம்ம ஹர்ட் பண்ற மாதிரி பேசக்கூடாது அப்படின்ற ப்ரோவப் இது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. யஸ்து கிரியாவான் புருஷக ச வித்வான். பதச்சேத்தக பாருங்க. இந்த யஸ்து யஹ, இந்த யஸ்துன்றதை எப்படி பிரிச்சிருக்காங்க, யஹ பிளஸ் தூன்னு பிரிச்சிருக்காங்க. யஹ தூ கிரியாவான் புருஷக சக வித்வான். அன்வயக
யஹ தூ கிரியாவான் புருஷः சஹ வித்வான் பவதி. ஸோ எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. இப்போ என்ன சொல்கிறாங்க, யார் வந்து படிச்சிருக்காங்களோ, எப்படி நீ வந்து ஒரு படித்த மக்களை ஐடென்டிஃபை பண்ணுவ அப்படின்னா அவங்களுடைய கிரியா, அவங்களுடைய டீட்ஸால், அவங்க என்ன செயல்கள் செய்கிறாங்களோ அதன் மூலமாக தான் நம்ம வந்து ஒரு லேர்ன்டு பர்சனை ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். யஹ தூ கிரியாவான் புருஷः யார் ஒருத்தர் நல்ல செயல்களை செய்கிறாங்களோ, அதாவது அவங்க என்ன படிக்கிறாங்களோ அந்த நாலேஜை செயலில் செய்கிறாங்களோ, சஹ வித்வான் அவன் தான் லேர்ன்டு மேனாக கன்சிடர் பண்ணப்படுறான்னு சொல்கிறாங்க. பாவார்த்தக பாருங்க. அர்ஜிதஸ்ய ஞானஸ்ய ஜீவனே ஆச்சரணேன வியவஹாரேன ச பிரயோகேன ஹி மனுஷ்யः வாஸ்தவிக்தः வித்வான் பவதி ந தூ கேவலம் அத்யயனேன். அர்ஜிதஸ்ய ஞானஸ்ய, ஸோ அர்ஜிதஸ்ய அப்படின்னா அவனுக்கு கிடைச்ச அந்த ஞானத்தின் மூலமாக படித்து நமக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கிது இல்லையா, அந்த ஞானத்தின் மூலமாக ஜீவனே வாழ்க்கையில் அவனோட லைஃப்பில் ஆச்சரணேன அவங்க லைஃப்பில் அதையும் கடைப்பிடிச்சிக்கிட்டு அந்த மாதிரி நடந்துக்கிட்டு, வியவஹாரேன மற்றவங்க கூட பழகும்போதும் அந்த மாதிரி நாலேஜபிளாக பழகிக்கிட்டு, ச பிரயோகேனஹி ஸோ யார் ஒருத்தர் பிரயோகமாக அந்த நாலேஜை யூஸ் பண்ணுறாங்களா, மனுஷக வாஸ்தவிக்கக இன் ரியாலிட்டி இந்த மாதிரி செய்கிறவங்க தான் ரியலில் பார்க்கும்போது வித்வான் பவதி அவங்கள தான் நம்ம வித்வானாக கன்சிடர் பண்ணுறோம். ந தூ கேவலம் அத்தியனேன படிக்கிறதால மட்டும் ஒருத்தவங்க வந்து நல்ல புருஷக நல்ல மனிதராக ஆக முடியாது. அந்த படித்த செயல்களை அவன் வாழ்க்கையில் காட்டும் போது தான் அவன் ஒரு நல்ல வித்வான் லேர்ன்டு மேனாக கன்சிடர் பண்ணப்படுறான். வித்யா அனுகூல கர்மனா வினா வியர்த்தா பவதி. வித்யா உன்னுடைய எஜுகேஷன் வந்து அனுகூல கர்மனா ஃபேவரபிள் ஆக்ஷன் நல்ல காரியங்கள், வினா வினானா செய்யாமல், நல்ல காரியங்களை செய்யாமல் உன்னுடைய வித்யா உன்னுடைய எஜுகேஷன் ஆனது வியர்த்தா பவதி யூஸ்லெஸ்ஸாக இருக்குது. உன்னோட எஜுகேஷனே வேஸ்ட்டு. நீ நல்ல செயல்களை செய்யலை அப்படின்னா உன்னோட எஜுகேஷன் ஆனது வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஞானம் பாரக கிரியாம் வினா. ஞானம் அதாவது உன்னுடைய நாலேஜ், நீ உனக்கு கிடைச்ச அந்த ஞானம் இருக்கு இல்லையா, அந்த ஞானம் வந்து பாரக அது ஒரு பேர்டனாக தான் இருக்கும். கிரியாம் வினா நீ அதை செயலில் காட்டலை அப்படின்னா உன்னுடைய நாலேஜ் வந்து ஒரு வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஷீலம் பரம் பூஷணம். ரொம்ப அழகான ஒரு ப்ரோவர்ப் இது, ரொம்ப ஈஸியானது கூட. பதச்சேத்தக பாருங்க. ஷீலம் பரம் பூஷணம். பூஷணம்னா நம்மளுக்கே தெரியும், ஆர்னமெண்ட் நம்ம போட்டுக்கிற அந்த ஜுவல்ஸு இதெல்லாம் வந்து நம்ம பூஷணம் சொல்கிறோம். ஷீலம் அப்படின்னா என்னென்னா கேரக்டர், நல்ல கேரக்டர். இப்போ பாருங்கள் அன்வயகளே நமக்கு புரிஞ்சிடும். ஷீலம் பரம் பூஷணம் அஸ்தி. ஒரு கேரக்டர் தான் பரம் அப்படின்னா ரொம்ப உயர்ந்தது, சுப்ரீமான ஒரு ஆர்னமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாவார்த்தக பாருங்க. மனுஷஸ்ய ஆச்சரணம் ஏவ, ஆச்சரம்னா கான்டக்ட், எப்படி வந்து ஒருத்தவங்க அவன் செயல்படுறான் அப்படின்றது தான் ஆச்சரணம், எப்படி பிஹேவ் பண்ணுறான் அவனுடைய கான்டக்ட். ஆச்சரணம் ஏவ ஸ்ரேஷ்டம் ஆபூஷணம் அஸ்தி. ரொம்ப உயர்ந்த ஒரு ஆர்னமெண்ட்டாக இருக்குது. சதாச்சாரம் வினா அந்நிய குணாக நிரர்த்தக்காக பவந்தி. சதாச்சாரம் அப்படின்னா நல்ல கான்டெக்ட், நல்ல ஒரு கேரக்டர்ஸ் இல்லாமல் அந்நிய குணாக மற்ற குணங்கள் நிறைய இருக்குது அவன்கிட்ட, ஆனால் நல்ல கேரக்டர் இல்லை அப்படின்னா அது எல்லாமே என்ன ஆகுது, நிரர்த்தக்காக பவந்தி, மீனிங்லெஸ்ஸாக ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஹிதம் மனோஹாரி ச துர்லபம் வச்சக. ஸோ இதை நம்ம எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா, இதுதான் நம்ம லெசனுடைய டாப்பிக்காக நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. லெசனுடைய நேமே இதுதான், ஹிதம் மனோஹாரி ச துர்லபம் வச்சக. ஸோ ஸ்டார்டிங்லேயே நான் உங்களுக்கு ஒரு மீனிங் சொல்லியிருந்தேன். ஹிதம் அதாவது பெனிஃபிஷியலான ஒரு நல்ல செயல்களை கொடுக்கக்கூடியது, நல்ல ஒரு வெல்ஃபேராக இருக்கக்கூடிய வார்த்தைகள். அதே மாதிரி மனோஹாரி அது ப்ளசண்ட்டாகவும் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி வார்த்தைகள். வச்சக துர்லபம் ரொம்ப ரேர் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. ரேர் ஆனதுன்னா சுலபமாக கிடைக்காதது அப்படின்னு சொல்கிறாங்க. பதச்சேத்தக பாருங்க. ஹிதம் மனோஹாரி ச துர்லபம் வச்சக. நிறைய சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. அன்வயக ஹிதம் அப்படின்னா குட் நல்ல, மனோஹாரி பிளசன்ட், ச அப்படின்னா குட் அண்ட் பிளசண்ட்டாக இருக்கக்கூடிய வச்சக வச்சனம் வார்த்தைகள், துர்லபம் ரொம்ப ரேர் ஆனது அப்படின்னு சொல்கிறோம். பாவார்த்து பாருங்க. கேச்சன ஹிதகாரகம் வச்சனம் வதந்தி கிந்து தத் கடோர்த்தயா வதந்தி. ஸோ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹிதகாரகம் அதான் நல்ல உனக்கு பெனிஃபிஷியலான விஷயங்களை சொல்லுவாங்க, உனக்கு நல்லதே கூட சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் வதந்தி கிந்து ஆனால் தத்
கட்டோர்த்தையா வதந்தி, அவங்க ரொம்ப ஹார்ஷாக சொல்கிறாங்க அந்த விஷயத்த உனக்கு ரொம்ப ஹார்ஷாக. அப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவங்க சொன்னால் நான் கேட்பேன் ஆனால் சொல்ல விதத்தில் சொல்லணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சொல்கிற விதத்தில் சொல்கிறதுனா அவங்ககிட்ட அன்பாக சொல்லணும். ஹார்ஷாக சொன்னால் நம்ம யாருக்குமே பிடிக்காது. அதாவது இங்கே சொல்கிறாங்க கேச்சன ஹிதகாரகம் வச்சனம் வதந்தி. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நல்ல விஷயங்களை சொல்லி தருவாங்க, ஆனால் கட்டோர்த்தையா வதந்தி. கேச்சன மனோரஞ்சகம் வாக்கியம் வதந்தி. சில பேர் என்ன பண்ணுவாங்க, மனோரஞ்சகம் அதாவது ரொம்ப ப்ளசண்ட்டாக என்டர்டெய்னிங்காக உனக்கு ஹாப்பியாக நீ அதை கேட்க கேட்க உனக்கு சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லுவாங்க. கிந்து தத், ஆனால் அந்த வார்த்தைகளில் ஹிதகாரகம் நாபவதி, அதில் நல்ல விஷயங்கள் உனக்கு எதுவுமே இல்லை, ஆனால் உனக்கு கேட்க கேட்க சந்தோஷமாக இருக்கும், ப்ளசண்ட்டாக இருக்கும் அந்த வார்த்தைகள், ஆனால் அது யூஸ் இல்லை. தாதிருஷம் வச்சன துர்லபம் பவதி. தாதிருஷம்னா அந்த மாதிரியான வார்த்தைகள் துர்லபம், ரொம்ப ரேரானது, சுலபமாக கிடைக்கக்கூடாது. எது? எத் ஹிதகாரகம் அபீசியாத் மனோரமம் அபீசியாத். எந்த வார்த்தை வந்து உனக்கு பெனிஃபிஷியலாகவும் இருக்கும், நல்லதை பண்ணுதோ அதே சமயத்தில் அது உனக்கு ப்ளீஸிங்காகவும் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியான வார்த்தைகள் ரொம்ப ரேரான வார்த்தைகளாக இருக்குது. அதை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நம்மளுக்கு இந்த ப்ராவர்ப் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு விஷயத்தை ஒருத்தவங்க கிட்ட சொல்லும் போது ரொம்பவும் அது ஜென்டிலாக, ரொம்ப வந்து அவங்களுக்கு ப்ளசண்ட்டாக அந்த விஷயத்த சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க அதை ஏற்றுக்குவாங்க. நம்ம ஹார்ஷாக சொன்னோம் அப்படின்னா நம்ம சொன்ன வார்த்தைகளில் நல்ல விஷயங்கள் இருந்தாலும் கூட அது அவங்களுக்கு போய் ரீச் ஆகவே ஆகாது. அதுதான் இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு கற்றுத்தராங்க. ஹிதம் மனோஹாரிச்ச துர்லபம் வச்சக. அந்த துர்லபம் ரேராக இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செய்யணும் அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்ல வராங்க. ஸோ இதோட உங்களுடைய அந்த சூக்திகம் முடிஞ்சிருச்சு. ஸோ சில்ட்ரன், இதில் நிறைய ப்ராப்ஸ் படித்தோம், நல்ல நல்ல விஷயங்கள் படித்தோம், ரொம்ப அழகாகவும் சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ இந்த அன்வயக எப்படி கொடுத்துருக்காங்க, அந்த ப்ராப்ஸை மனப்பாடம் பண்ணிவிட்டு அந்த அன்வயகம் நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாவார்த்தை நம்மளே எழுதலாம், சூப்பராக நம்மளே எழுதிடலாம். நம்மளுக்கு மீனிங் புரிஞ்சிருச்சு இல்லையா, ஸோ நம்மளே எழுதலாம். இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். திரும்பவும் ரீட் பண்ணி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரீட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணி லேர்ன் பண்ணுங்கள் சில்ட்ரன். தேங்க்யூ.